சென்னை புரசைவாக்கத்தில் வீட்டில் கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த பாஜக நிர்வாகி குணசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரேவதி, இதை பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது சென்னை புளியந்தோப்பு உதவி ஆணையர் தனிப்படை போலீசார் நேற்று இரவு பட்டாளம் கேசி கார்டன் பகுதியில ரோந்து பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போது சந்தேகத்திற்கு இடமான 2 நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டு அவர்களிடம் சோதனை மேற்கொண்ட போது 4 கிலோ கஞ்சா வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்ததோடு ஓட்டேரி காவல் நிலையத்தில் வைத்து அவர்கள் இருவரையும் விசாரணை நடத்திய போது விசாரணையில பட்டாளம் பகுதி டோபிகானா குடிசை பகுதியைச் சேர்ந்த விஜய் மற்றும் ரகு ஆகிய இருவர் என்பது தெரிய வருகிறது. இவருக்கு தொடர்ந்து கஞ்சாவை கொடுத்தவர் யார் என பார்க்கும்போது பாஜகவோட வடசென்னை மேற்கு மாவட்ட வர்த்தகர் அணி மாவட்ட செயலாளர் குணசேகரன் என்பது தெரிய வருகிறது. புரசைவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவோட வர்த்தகர் அணி மாவட்ட செயலாளர் குணசேகரன் வீட்டிற்கு சென்று போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொள்றாங்க. அந்த சோதனையில அவர் வீட்டுல சில கஞ்சா மற்றும் அந்த கஞ்சாவை எடை போடக்கூடிய இயந்திரம் உள்ளிட்டவைகளை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்ததோடு குணசேகரன் விசாரணை மேற்கொண்டதுல தொடர்ந்து சில காலங்களாகவே ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை வாங்கி வீட்டில் பதுக்கி வைத்து ரகு மற்றும் விஜய் ஆகிய இருவரையும் பயன்படுத்தி இந்த விற்பனையில ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதை அடுத்து தனிப்படை போலீசார் குணசேகரன் மற்றும் ரகு விஜய் ஆகிய 3 பேரையும் கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறாங்க. தொடர்ந்து மேலும் இவர் பின்னணியில வேற யாரேனும் இருக்கிறார்களா, கஞ்சாவை எவ்வளவு நாட்களாக அவர் விற்பனை செய்தார் உள்ளிட்ட கோணங்கள்ல காவல்துறையினர் விசாரணை நடத்தி வராங்க. அசோக், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரேவதி.